கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலை வேளையில் ஒரு வசனத்தை உங்களோடு வாசித்து சில காரியங்களை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கே பார்க்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். இது ஒரு தொடர் செய்தியாய் இருக்கிறது. தேவன் ஏன் மனிதனை உலகத்தில் படைத்தார், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றும், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் தீர்க்க தரிசனம் என்ன என்றும், நான்காவது பார்க்கும்போது இயேசுவின் பிறப்பிற்கும் மனிதனுடைய பிறப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றியும், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றதான கேள்விகளுக்கான பதிலை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிறவர், ஆராதனைக்கு பாத்திர அவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். உண்மையாய் அவரை துதித்து ஆராதிக்கும் போது அந்த இடத்தில் அவர் இறங்கி வருவார். பவுலும் சீலாவும் சிறைசாலையில் தேவனை துதித்து பாடின போது தேவன் அந்த இடத்திலே இறங்கி வந்து அவர்களை கட்டுகளை அறுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக 3 விதமான தூதர்களை படைத்தார். 1 கபிரியேல், 2 மிகாயேல், 3 கெருபீன் அல்லது லூசிபர் என்று. கபிரியேல் தூதன் வேலை செய்தி அனுப்புதல் இவனுடைய வேலையாய் காணப்பட்டது. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவசனியில் நிற்கிற கபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்மேல் உன்னதமான தேவனுடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டாள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வரை உள்ள வசனங்களை பார்க்கலாம். இதை பார்க்கும்போது கபிரியேல் தூதனின் வேலை செய்தி அனுப்புதல் என்று பார்க்கிறோம். 2வது பார்க்கும்போது மிகாயேல் தூதன் பாதுகாத்தல். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், மரணக்கட்டுகள் வரும்போது, ஆபத்துகள் வரும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி மரணத்திலிருந்து விடுவிப்பார். வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும், தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் நாம் இதை பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளையும் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்தை தேசத்தில் பெருகிட்டு. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இது மிகாயேல் தூதனுடைய வேலை பாதுகாத்தல் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது 3வது தூதன் கெருபீன் தூதன், அதாவது லூசிபர். வேதாகமத்தில் லூசிபர் என்ற பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் கெருபீன் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த கெருபீன் வேலை இடைவிடாமல் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த கெருபீன் தன் சிறகை விரித்து
விரிக்கும்போது பலவிதமான இசை கருவிகள் எழும்பும். அவ்வளவு அழகாக தேவன் கெருபின் தூதனை படைத்தார். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், வைரம், புஷ்பராகம், படிகப்பச்சை, கோமேதகம், ஜஸ்பி, இந்திரநீலம், மகரதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களிலே பார்க்கலாம். இப்படி அழகாக சிருஷ்டிக்கப்பட்டதாக தூதனாகிய கெருபின் பெருமை கொண்டான். காரணம், என்னுடைய சிறகை விரித்து தேவனை ஆராதிக்கும் போது பலவிதமான இசையின் சத்தம் எழும்பும். ஆகவே நான் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? தேவனுடைய ஆராதனை கூட்டத்தை நான் எடுத்து பிடிக்க வேண்டும் என்று பெருமை கூட மனதில் நினைத்தான். கெருபின் தூதன் கபிரியேல் மிகாயேல் தூதனை நோக்கி, நம்முடைய சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக போடலாம் என்று இந்த 2 தூதர்களையும் கூப்பிட்டான். அப்பொழுது கபிரியேலும் மிகாயேலும் தூதனும், என்னானே உனக்கு லூஸ் ஆகிவிட்டது என்று ஆகிவிட்டது. தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய பதவி கொடுத்திருக்கிறார், ஏன் இப்படி செய்கிறாய், இதனால் பண்ணுகிறாய் என்று இந்த 2 தூதர்களும் போகவில்லை. இது வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒரு சிந்தையாகும். இந்த கேருபீன் தன்னுடைய சிங்காசனத்தை தூக்கி கொண்டு தன் கூட்டத்தோடு புறப்பட்டான். அவர் கேருபீன் கூட்டம் சிங்காசனத்தை தூக்கி கொண்டு போகும்போது அவர்களுடைய முத்திர வாக்கியம் என்னவென்றால், செல்வோம் செல்வோம் மேலே செல்வோம், செல்வோம் செல்வோம் மேலே செல்வோம் என்று கூப்பிட்டு கொண்டே செல்கிறார்கள். அதாவது புரட்சி ஓங்குக, புரட்சி ஓங்குக, இதுதான் அவர்களுடைய முத்திரவாக்கியமாய் காணப்பட்டுகிறது. இதுதான் இன்றைக்கு இன்கிலாப் சிந்தாபாத், இன்கிலாப் சிந்தாபாத் என்று சொல்கிறார்கள். இதனுடைய பொருள். கேருபீன் தூதன் தன் சிங்காசனத்தை தூக்கி கொண்டு போகும்போது தேவன் அவர்களை தடை செய்து, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக எங்களுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கப் போகிறோம் என்று சொன்ன மாத்திரத்திலே தேவன் அவனையும் அவன் சேனையும் வெட்டி பாதாளத்தில் போட்டார். அவன் இன்றைக்கு மனுஷனை வஞ்சிக்கிற சாத்தானாக மாறினான். ஆதி மேன்மையை இழந்து விட்டான். எசையா தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார், உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில் விடப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வரபுடத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தை தள்ளுண்டு போனா என்று எசையா தீர்க்கதரிசி கிமு 600 வருடங்களுக்கு முன் அறிவித்தார். எசையா 14ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களில் பார்க்கலாம். இப்படி கேருபீன் தூதன் லூசிஃபர் தள்ளப்பட்டு பாதாளத்தில் போனான். இப்போது தேவனை ஆராதித்து கொண்டிருந்ததான அந்த இடம் காலியானது. ஆகவே தேவனை ஆராதிக்கும்படியாக மனிதனை படைத்தார். அடுத்த செய்தியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.